ஈரோடு வாசல் அமைப்பின் அனைவரையும் வர முதலில் வாசல் பட்டயம் வாசிக்க ராதா மனோகரன் அவர்களை அழைக்கிறோம். ஈரோடு வாசல் உறுப்பினர்களாக நம் படைப்பு திறன், ஆளுமை திறன் மற்றும் உடல் மன நலத்தினை மேம்படுத்திடவும், சமூக பங்களிப்புடன் இளைய தலைமுறைக்கு வழிகாட்டிடவும், நம் அமைப்பு தரும் வாய்ப்புகளை தேடல் உள்ளவர்களுடன் ஒன்றிணைந்து முழுமையாகவும் சரியாகவும் பயன்படுத்திக் கொள்வோம். எல்லைகளை தாண்டி பயணிப்போம். நன்றிங்க மேடம். ஈரோடு வாசல் அமைப்பின் அதி மற்றும் நிகழ்வில் இணைந்துள்ள அனைவரையும் வரவேற்கிறோம். இன்றைய சிறப்பு விருந்தினர் முனைவர் மகேஸ்வரி மதன் அவர்களை வரவேற்கிறோம். ஈரோடு வாசல் அமைப்பின் தலைவர் முனைவர் வி அன்புமணி அவர்களை வரவேற்கிறோம். ஈரோடு வாசல் அமைப்பின் செயலர் மைதிலி அவர்களை வரவேற்கிறோம். மற்றும் ஈரோடு வாசல் உறுப்பினர்கள் மற்றும் வெளியில் இருந்து இணைந்துள்ள நண்பர்கள் அனைவரையும் நிகழ்விற்கு வரவேற்கிறோம். அடுத்ததாக சிறப்பு விருந்தினை அறிமுகம் செய்ய ஈரோடு வாசல் அமைப்பின் தலைவர் முனைவர் அன்புமணி அவர்களை அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நம்ம சிறப்பு விருந்தினர் முனைவர் மகேஸ்வரி மதன் அவர்களை பற்றி அறிமுகம் செய்து வைப்பதில் மிகுந்த மகிழ்வு. மகேஸ்வரி அவர்கள் கொங்கு கலை அறிவியல் கல்லூரியில் இளங்கலை BCA படிப்பிலும் அடுத்ததாக முதுகலை MBA படிப்பும் படித்தார். அதன் பிறகு மேலாண்மை துறையில் முனைவர் பட்டம் பெற்று தற்போது கொங்கு பொறியியல் கல்லூரியில் மேலாண்மை துறையில் உதவி பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறார். இதற்கு இவர் 14 ஆண்டுகள் உதவி பேராசிரியராக அவருக்கு பணி அனுபவமும் உண்டு. அது தவிர இன்வெஸ்டர்ஸ் என்ற பெயரில் ஒரு பங்கு சந்தை முதலீடுகள் பற்றி ஒரு நிறுவனமும் நடத்தி வருகிறார். அவங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் எதையுமே ஒரு அடிவரை அலசி ஆராயக்கூடியவர். ஒவ்வொரு விஷயத்தையுமே ரொம்ப கூர்ந்து நோக்கக்கூடியவர், ஆழ்ந்த சிந்தனையாளர், வாசிப்பை மிகவும் நேசிப்பவர், ஒரு பெர்ஃபெக்ஷனிஸ்ட்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. அதே போல நேர மேலாண்மையும் மிகவும் அழகாக கையாளக்கூடியவர், ஒரு விஷயத்தை வித்தியாசமான கோணங்களில் சிந்திக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாத்துக்கும் மேல எந்த ஒரு விஷயத்தை எடுத்துட்டாலும் அதுல 100% தன்னுடைய உழைப்பை போடுறவங்க அப்படின்னு சொல்லணும். அடுத்ததா ஒரு பேச்சு அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஒரு சிறந்த பேச்சாளர் அப்படின்னு சொல்லுவேன் நான். முன்னாள் செயலர், இந்நாள் பயிற்சி குழுவினுடைய துணைத் தலைவர். அவரை அனைவரின் சார்பிலும் இன்றைய தலைப்பு இருகப்பற்று என்ற தலைப்பில் பேச அன்புடன் அழைக்கிறேன். நன்றி அன்பு மேம். கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது. ஆக்சுவலா நான் என்னோட ப்ரொஃபைல் கொடுக்காதது காரணமே உங்களுக்கு தோன்றத பேசுகிறேன் தான். ஸ்டில் அது கொஞ்சம் ஓவர்வெல்மிங்கா இருந்தது. தேங்க்யூ ஃபார் தி இன்ட்ரடக்ஷன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வாரத்தினுடைய இந்த 7 நாட்கள்ல சண்டே அப்படிங்கிறது நமக்கான நாளா நம்ம எல்லாரும் வச்சிருக்கோம். அந்த சண்டேல அதுவும் ஒரு மாலை வேளையில ஒரு மணி நேரம் ஈரோடு வாசல் அமைப்பு ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த அந்திமுற்றம் நிகழ்வுக்கு இணைந்ததற்காக அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். பிக் ஹோல் ஹார்ட்டட் தேங்க்ஸ் ஃபார் பீயிங் வித் அஸ் இன் திஸ் ஈவினிங். வாய்ப்பு இருப்பவர்கள் கேமராவை ஆன் பண்ணிக்கலாம். ஸோ தட் பேசுற ஒரு இந்த ஃபீல் கிடைக்கும். சரி, இன்னைக்கு என்ன பெருசா நம்ம பேசிட போறோம், இல்ல புதுசா பேச போறோமா, இல்ல நிறைய பேச போறோமா அப்படின்னா, இல்ல கத்துக்கிறதுக்கு நிறைய இருக்க போகுதா அப்படின்னா, வாய்ப்பு இருக்கு அதுக்கும். ஆனா நாம தூசு தட்டிக்கிறதுக்கும், நாம ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறதுக்கும், இல்ல நம்ம எந்த இடத்துல எப்படி இருக்கோம்னு நம்மள நாமே இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புன்னு இருக்கலாம். ஸோ இந்த ஒரு நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய இந்த 30 நிமிடங்கள் அப்படிங்கிறது நமக்கான நேரமாக இதுல இருக்க போகுது. ஸோ அப்படியாக தான் இன்றைய நாள் இந்த அரை மணி நேரம் செல்லும் அப்படிங்கிறதுல சொல்லிக்கிறேன். தென் இந்த உரையாடலை தொடங்குறதுக்கு முன்னால இந்த உரையாடல் ஒரு சின்ன பாட்டோடவோ ஒரு சின்ன கவிதையோடவோ ஆரம்பிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களை யார் தயாரா இருக்கீங்க? தயாரா இருக்கவங்க அன்மியூட் பண்ணிட்டு செய்யலாம்.
யாருமே இல்லையா? பாட்டோ கவிதையோ நாங்களே சொல்லவா? ஆமா. நான் இருக்கேன். கை தூக்கி அன்மியூட் பண்ணிட்டு நீங்க பாட்டுக்கு சொல்ல ஆரம்பிச்சிடலாம். சொல்லலாம். கவிதை சொல்லணுமா? கவிதை, பாட்டு ரெண்டுல எது வேணாலும். எனி ஒன். இன்னைக்கு இணைந்திருக்கக்கூடிய யார் வேணாலும். சரி, ஓகே. அடுத்த ஒரு வாய்ப்பு. ஓகே, நான் சொல்லிடுறேன். தொலைவில் இருக்கக்கூடிய மனிதர்கள் அருகில், அருகில் இருக்கக்கூடிய மனிதர்கள் தொலைவில், கையில் அலைபேசி. சிறப்பு. சூப்பர் சூப்பர் சூப்பர். வேற யாரும் தயாராக இருக்கிறீர்களா? திரைப்பட பாடல் அலோவ் பண்ணுவீங்களா? எஸ் எஸ், எனிதிங். சோ ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே, உளி தாங்கும் கற்கள் தான் சிலையாகும். those lines. சூப்பர் 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 சூப்பர். ஓகே, அடுத்தது சரி, பாட்டு கவிதைங்கிறனால ஒரு வேளை நமக்கு இதா இருக்கணும். அடுத்தது இன்னொரு விஷயம். எல்லாரும் கடவுளை வந்து பார்க்கணுங்கிறதுக்காக கோயில் போறோம், தவம் பண்றோம், என்னென்ன பூஜை பண்றோம், என்னென்னமோ பண்றோம். அடுத்த ஒரு நிமிஷத்துக்கு வந்து கடவுள் வந்து இங்க வாசல்ல இந்த அந்திமுற்று நிகழ்வுல இருக்க போறாரு. நீங்க என்ன கேட்டாலும் தரத்துக்கு அவர் தயாரா இருக்கார். அடுத்த ஒரு நிமிஷம் கடவுள் இங்கதான் இருக்க போறாரு. he is going to give you whatever you ask. அடுத்த ஒரு நிமிஷத்துக்கு யார் என்ன கேட்டாலும் அவரை வந்து கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கார். ஓகேங்களா? அப்போ யார் யாரோ எங்கெங்கயோ தேடுற ஒருத்தர் உங்க முன்னால இருக்கிறாரு அப்படிங்கிறப்ப அவர்கிட்ட நீங்க என்ன வேணா கேட்கலாம். எவ்ரிதிங் இஸ் கிராண்டட். அப்போ அடுத்த ஒரு நிமிஷம் யார் வேணாலும் அன்மியூட் பண்ணிட்டு என்ன வேணாலும் கடவுள்கிட்ட கேளுங்க. இட் இஸ் கேரண்டி. அல்ல அல்ல குறையாத ஆனந்தமும் ஆரோக்கியமும் இளமையும் மனசோர்வற்ற வாழ்வும். சூப்பர். உடல் நலமும் மனநலமும். அப்ப கூட ப்ராஜெக்ட். எப்போதும் மனநிறைவோட இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். ஓகே, டன். மற்றவர்கள். சாரிங்க, நான் கடத்திட்டு போயிட்டேன். யார் கேள்வி அடி பிரயோஜனம் இல்ல. கடவுளை கடத்திட்டு போயிட்டீங்களா? ஆமா, எனக்கு நிறைய தேவை இருக்குது, ஒரு கேள்வி மட்டும் இல்ல. சரி, ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் இங்க விட்டுருங்க, அப்புறமா கூட்டு போயிடலாம். ஓகே, சும்மா ஓகே ஓகே. அடுத்தது மற்றவர்கள் எல்லாமே சொல்லலாம். இதுல சரி தப்பு அப்படியெல்லாம் எதுவுமே இல்ல. ஒரு நிமிஷம் முடிய போகுது. நல்ல ஹெல்த்தியாவும் ஓரளவுக்கு ஹெல்த்தியாவும் இருந்தா போதும் கடவுளே. நல்ல ஹெல்த்தியாவும் ஓரளவுக்கு ஹெல்த்தியாவும். சூப்பர். நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு டீ குடிக்கலாமா கடவுளே? செம. ஓகே, தென் ஓகே, ஒரு நிமிஷம் நிறைவடைந்தது. இது ஒரு சின்ன ஒரு விளையாட்டு தான். ஆனா பாடலாம், இல்ல நீங்க பேசலாம், இல்ல கவிதை சொல்லலாம்னு சொல்லும் பொழுது எவ்வளவு பேரு மைக்கு கிட்ட வந்து அன்மியூட் பண்ணலாமா வேண்டாமான்னு யோசிச்சு வந்தது? இல்ல நம்ம கை தூக்கிட்டோம்னா நம்ம கண்டிப்பா சொல்லிதான் ஆகணுமா அப்படின்னு நிறைய கேள்விகள் உள்ளுக்குள்ள நிறைய இன்னர் வாய்ஸ் ஓடி இருக்கும். முயற்சி தான் பண்ணேன்னு உள்ள ஒண்ணு சொல்லியிருக்கோம். இருந்தா கூட அந்த மியூட் பட்டன் கிட்ட வந்துட்டு கூட தொடாம கூட நம்ம போயிருப்போம் இல்லையா? ஏன் இதெல்லாம்? சோ இது எல்லாமே வந்து சரி, கவிதை அல்லது பாட்டு தான் கஷ்டம்னா நம்ம மனசுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஆசைய சொல்றதுல கூட ஒரு தயக்கம் வந்து இருக்கு. சோ ஏன் இப்படி இந்த வாய்ப்புகளை எல்லாம் நம்ம இறுகப்பற்றாம இருக்கோம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். அப்போ வாய்ப்புகளை இறுகப்பற்றணும், ஆனா நம்ம பற்றாம இருக்கோம் அப்படிங்கிறது ஏன் அப்படிங்கிறதுக்கான ஒரு இதுதான். சோ இதுல வந்து நம்ம ஏற்கனவே இருக்கக்கூடிய விஷயங்கள் அதை வந்து அப்படியே கொஞ்சமா பார்க்கலாம். சரி, ஒருவேளை இது ஒரு சின்ன வாய்ப்பு தானே, இதுல என்ன பெருசா இருக்குங்கிறதுனால நம்ம விட்டுட்டோமா, இல்ல பெரிய வாய்ப்பு வரும் பொழுது நம்ம டமால்னு குதிக்கிறதுக்கு தயாரா இருக்கோமா? அப்படி தமால்னு குதிக்கிறதுக்கு தயாரா இருந்தோம்னா ரொம்ப சந்தோஷம். பட் பியூட்டி என்னன்னா, எந்த வாய்ப்புமே கதவை தட்டிட்டு நான் வாய்ப்பு வந்திருக்கேன், என்ன நீங்க இப்ப புடிச்சுக்கிட்டீங்கன்னா பின்னால இன்னொரு 10 வருஷம் கழிச்சு உங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கும், இப்படியெல்லாம் இருப்போம், இல்ல இவ்வளவு பெருசா ஆகும், இப்படியெல்லாம் எந்த ஒரு கேரண்டிடோ இல்ல எந்த ஒரு அவுட்கமோ நமக்கு வந்து தெரியாது. அப்போ அது நாக் பண்றது, அது தட்டுற விஷயமே நமக்கு தெரியாது. அப்போ
கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் ஒரு சின்ன சின்ன வாய்ப்பையும் நம்ம பயன்படுத்துறது நமக்கான நம்ம ஒரு படிநிலை மேல போகிறதுக்காக உதவும் அப்படிங்கிறது தான் இது. ஸோ அப்ப வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் நம்ம வந்து இருக்கப்பட்டுறோம். சரி, ஏன் வாய்ப்புகளை நம்ம வந்து இருக்கப்பட்டுறது இல்லை? எல்லா வாய்ப்பு சரி ஒண்ணும் இல்லைங்க, நம்ம எல்லா வாய்ப்பையும் இருக்கப்பட்டிருக்க மாட்டோம். நமக்கே தெரியும் சில வாய்ப்புகளை எல்லாம் நம்ம தவற விட்டுருப்போம். அந்த மாதிரி ஏன் இங்க இருக்க விஷயமாகட்டும் எந்த விஷயமாகட்டும் ஏன் நம்ம வாய்ப்புகளை இருக்கப்பட்டுறது இல்லை சொல்லுங்க. இது ஒரு உரையாடல் தான். ஏன் வாய்ப்புகளை நம்ம இருக்கப்பட்டுறது இல்லை? ஏன் அவ்வளவு ரொம்ப ஈஸியா ரொம்ப கேஷுவலான ஒரு விஷயமா எடுத்துக்கிறோம்? ஒருவேளை தப்பா போயிருமோ அப்படிங்கிற ஒரு பயங்க. ஒருவேளை தப்பா போயிருமோ, கரெக்ட். அப்புறம் மத்தவங்க நம்மள தப்பா ஏதாவது நினைச்சிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம். மத்தவங்க தப்பா நினைச்சிருவாங்களோ. வெரி குட். அடுத்தது நம்மளுக்கு திறமை இருக்குதா இல்லையா அப்படிங்கிற ஒரு சந்தேகம். நமக்கு திறமை இருக்கா இல்லையா அதுல ஒரு சந்தேகம் இருக்கு. அப்புறம் டேக்கன் ஃபார் கிராண்டடா வாழ்க்கை இன்னும் அதிக வாய்ப்புகளையோ வாழ்நாட்களையோ அதிகமாக வழங்குன்ற ஒரு நம்பிக்கையா கூட இருக்கலாம். நமக்கு தானே வாய்ப்பு குவிஞ்சுக்கிட்டே இருக்கும், வந்துகிட்டே இருக்க போகுது நமக்கு. ஓகே, டன். இத ஒண்ணு மிஸ் பண்றதுனால பெருசா ஒண்ணும் இல்ல, அடுத்ததை பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம். கரெக்ட். அடுத்தது பயம். பயம். ஓகே, குட். வேற? சரி, ஓகே. பொதுவாவே ஏன் வந்து நம்ம வாய்ப்புகளை வந்து ரொம்ப கேஷுவலா எடுத்துக்கிறோம் அல்லது வாய்ப்புகளை பெருசா நம்ம எடுக்கிறது இல்லை அல்லது அதை இருக்கப்பட்டுறது இல்லை அப்படிங்கிறது சில காரணங்கள் வந்து பொதுவாவே சொல்றாங்க. அதுல முதல் காரணம் என்னன்னா செல்ஃப் டவுட். நம்ம மேலேயே நாம வச்சிருக்க டவுட். ஒருவேளை என்னால முடியுமா, தப்பா போயிடுச்சுன்னா, இல்ல முடிக்க முடியலன்னா என்ன ஆகுங்கிற செல்ஃப் டவுட் ஒரு ரீசன். ரெண்டாவது ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர். தோத்துட்டோம்னா இல்ல நிராகரிக்கப்பட்டுட்டோம்னா இல்ல நம்ம எதாவது இழந்துட்டோம்னா அப்படிங்கிறது ஒரு இது. ஸோ இது செல்ஃப் டவுட் அண்ட் ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர்ங்கிறது மிகப்பெரிய எல்லாத்தையும் அச்சுறுத்தக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு. அதனாலதான் வாய்ப்புகளை அதிகமா இழக்கிறோம்னு சொல்றாங்க. இதை தாண்டி ஃபியர் ஆஃப் பீயிங் ஜட்ஜ்டு, அதுக்கும் மேல இருக்கக்கூடியது ஃபியர் ஆஃப் பீயிங் ஜட்ஜ்டு. ஃபியர் ஆஃப் பீயிங் ஜட்ஜ்டுனாங்க, இப்போ பாட்டு பாட சொன்னோம், நிறைய பேர் மைக்கு கிட்ட வந்திருப்போம் அல்லது நம்ம பாடலாமா நமக்கு பாட வருமானு எல்லாம் கேள்வி கேட்டிருப்போம் இல்லைங்க. அந்த மெயின் பயம் அதுல இருந்து எங்க இருந்து வருது அப்படின்னா ஃபியர் ஆஃப் பீயிங் ஜட்ஜ்டு. கிண்டல் அடிச்சுட்டாங்கன்னா, சிரிச்சுட்டாங்கன்னா, இல்ல என்ன பேசுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னு அடுத்தவர்கள் மீதாக இருக்கக்கூடிய அந்த ஃபியர் ஆஃப் பீயிங், நம்மளை பத்தி மத்தவங்க என்ன நினைப்பாங்கங்கிறது நாம யோசிக்கிறதுனால வரக்கூடிய அந்த ஒரு சான்சஸ் தான் அந்த வாய்ப்புகளை வந்து இருக்கப்பட்டுறாம விடுறது. இப்போ செல்ஃப் டவுட்டு, ஃபியர் ஆஃப் பீயிங் ஃபெயிலியர், நம்ம தோத்துருவோமோ இழந்துருவோமோங்கிற பயம், அப்புறம் ஃபியர் ஆஃப் பீயிங் ஜட்ஜ்ட். இதை தாண்டி ஃபியர் ஆஃப் பீயிங் ஹர்ட், நம்மளை நாமே கஷ்டப்படுத்திடுவோமோ இல்ல நம்மளை நாமே வந்து இழந்துருவோமோ, நம்ம டவுன் ஆயிடுவோமோ, இல்ல நம்ம தோத்துருவோமோங்கிற அந்த பயமும் வந்து இருக்கு. ஸோ அப்ப இது எல்லாம் சேர்ந்து வரக்கூடிய இடங்கள்கள் எல்லாம் நம்ம வாய்ப்புகளை இருக்கப்பட்டுறதுல. இதுக்கு மேல இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா ஃபியர் ஆஃப் சேஞ்ச். ஒரு வாய்ப்பை நம்ம வந்து பற்றும் பொழுது அதுல நிறைய சேஞ்சஸ் நடக்கணும். அந்த சேஞ்சஸ்க்கு நாம தயாரா இருக்கோமா? ஒண்ணு இல்லைங்க, கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து அன்கம்ஃபர்ட் ஜோனுக்கு யாரு மாற தயாரா இருக்காங்களோ அவங்களால மட்டும்தான் வாய்ப்புகளை இருக்கப்பற்ற முடியும். இல்ல எனக்கு இதுவே போதும், எனக்கு இதுக்கு மேல எதுவும் வேண்டான்னு நினைக்கிறவங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அல்லது தனக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை அல்லது தான் தேடக்கூடிய வாய்ப்புகளை எல்லாம் ஒத்தி போடுவாங்க. இல்லைன்னா அது ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டோம். அப்போ யாரால கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து டிஸ்கம்ஃபர்ட் ஜோன்ல அன்கம்ஃபர்ட் ஜோனுக்கு மாற முடியுமோ அவங்க வந்து அந்த வாய்ப்புகளை இருக்கப்பட்டுருவாங்க. அதை விட என்ன தெரியுங்களா, சேயிங் நோ இஸ் வெரி ஈஸி. இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நோ சொல்லிட்டோம்னா அதை பத்தி நம்ம பெருசா யோசிக்க வேண்டியதில்லை, இல்ல அதுக்கான முயற்சிகள் எடுக்க வேண்டியதில்லை, இல்ல அது அந்த ப்ராசஸ்க்குள்ள அந்த அன்கம்ஃபர்ட் ஜோனுக்கு போறக்கூடிய அந்த ப்ராசஸை நம்ம வந்து யோசிக்கவே வேண்டாம். அதனால இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் ஈஸியா நம்ம வந்து நோ சொல்லிடுறோம். ஸோ அப்போ ஒன்றும் இல்லை, ஒரு புது வேலைக்கு போறோம், இல்லைன்னா ஒரு புதுசா ஒரு ஊர் மாதிரி நம்ம போகணும், இல்லை ஒரு புது வீட்டுக்கு மாறுறோம் அப்படிங்கிறப்ப எல்லாம் அந்த ஃபியர் ஆஃப் சேஞ்சே நிறைய விஷயங்களுக்கு வந்து நமக்கு தடையாக மாறுது. ஏன்னா நிச்சயம் இல்லாத ஒரு சூழல் அல்லது வந்து ஒரு உறுதி இல்லாத ஒரு நிலை அப்படின்னு வரும்பொழுது அந்த ஃபியர் ஆஃப் சேஞ்ச் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இதெல்லாம் ஆன் தி நெகட்டிவ் சைட். அப்போ ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் இருக்கலாம், இல்ல செல்ஃப் டவுட்ஸ் இருக்கலாம், இல்லைன்னா ஃபீல் ஆஃப் பீயிங் ஜட்ஜா இருக்கலாம், இல்ல நாம ஹர்ட் ஆயிருவோமோ அப்படிங்கிறதுக்காகவே இருக்கலாம். இதை தாண்டி சில விஷயங்கள் என்னன்னா,
பண்ணுனா ஒரு விஷயத்தை 200% பர்ஃபெக்டா பண்ணணும் இல்லையா, பண்ணவே கூடாதுங்கிறதுக்காகவே சிலர் எல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகளை வந்து விட்டுருவாங்க. ஸோ அந்த அந்த கேட்டகரியும் இருக்கு. பர்ஃபெக்ட்னஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கண்டென்ட் ஆர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டைம் ரெண்டுமே வந்து அந்த இடத்துல ஒரு ப்ளே பண்ணும். அப்போ இந்த மாதிரியான காரணங்களை தான் பொதுவா பிரிக்கிறாங்க. இப்போ ஒரு வாய்ப்பு வரும் அப்படிங்கிறப்போ இந்த கண்டென்ட்டுக்குள்ளாரதான் எங்கேயா ஒரு இடத்துல நாம சிக்கியிருப்போம். அல்லது ஒரு சிலர் வந்து 2-3 ஃபியருக்குள்ள இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு விஷயம் அவங்கள ரொம்ப டாமினேட் பண்ணதாக இருக்கலாம் அப்படிங்கிறதா ஸ்டடி சொல்லுது. அப்போ இது எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய கான்ஃபிடென்ஸை குறைக்கும், நம்மளுடைய தன்னம்பிக்கையை குறைக்கும். அதனாலேயே நம்ம என்ன பண்ணுவோம்னா, போதுண்டா சாமி, இது நமக்கானதே கிடையாது, இல்லை இப்படியே இருந்துட்டு போயிடலாம், இது நமக்கானது இல்லைங்கிறத வந்து நாம என்ன பண்ண ஆரம்பிக்கும்னா சைக்கலாஜிக்கலி நமக்குள்ளாரையே அது வந்து இன்னர் வாய்ஸா மாற ஆரம்பிக்கும். அப்படி இன்னர் வாய்ஸா மாறும் பொழுது அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கிராப் பண்ணணுங்கிற எண்ணமே வராம போயிடும். அப்போ மெயினா யார் அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து அன்கம்ஃபர்ட் ஜோனுக்கு போறதுக்கு தயாராக இருக்குமோ, ஏன்னா ஒரு கட்டத்துல அந்த அன்கம்ஃபர்ட் ஜோன் கம்ஃபர்ட் ஜோனா மாறப்போகுது. பட் அந்த ப்ராசஸ்க்குள்ள இன்வால்வ் ஆகிறதுக்கு யார் தயாராக இருக்காங்களோ அவங்களால மட்டும்தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த, அந்த வாய்ப்பை வந்து ஏத்துக்கணும், நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கணுங்கிற வந்து வரும். சரி, நமக்கு மட்டும்தான் இப்படி இருக்குங்களா? ஒரு வாய்ப்பு வருது அப்படின்னா அந்த வாய்ப்பை வந்து நம்ம வந்து நமக்கு மட்டும்தான் இந்த மாதிரி இருக்குமா? பயம், இல்ல தயக்கம், இல்ல நம்ம இப்ப சொன்ன எல்லா ஃபியர், எல்லா ஃபோபியாஸும் நமக்கு மட்டும்தான் இருக்குமா? மற்றவங்களுக்கு எல்லாம் இருக்காதா? நிறைய பேருக்கு கண்டிப்பாக இந்த ஃபோபியாஸ் இருக்கும். அல்லது ஃபோபியான்னு சொல்றதை விட இது வந்து ஒரு கல், அந்த கல்லை தாண்டுற வரைக்கும் தான் அந்த இது இருக்கு. அப்போ இது நிறைய பேருக்கு இருக்கும், ஜஸ்ட் ரேஷியோல வேறுபடுவோம். ஒரு சிலருக்கு வந்து இந்த தயக்கம் வந்து 90% இருக்கும், 10% கான்ஃபிடன்ஸ் இருக்கும். ஒரு சிலருக்கு இது வந்து 10:90 இருக்கலாம், 50-50 இருக்கலாம், 60-70 இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ எல்லாருக்குள்ளாரையும் ஒரு சின்ன தயக்கமோ அல்லது ஒரு சின்ன பயமோ ஏதாவது ஒண்ணு இருக்கதான் செய்யும். பட் யாரு எப்படி எந்த ரேஷியோல வேறுபடுறோம் அப்படிங்கிறது மட்டும்தான் டிஃபரன்ஸே தவிர எல்லாருக்குமே ஒரு 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 செட் டைம் இது வரைக்கும் அந்த ஃபியர் வந்து நம்மளை ஹெல்ப் தான் பண்ண போகுது. கண்டிப்பா அது வந்து பாதகமாக இருக்காது. அப்போ அந்த ரேஷியோட தான் நம்ம வந்து வேறுபடுறோம். தைரோகேர் வேலுமணி சார் வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பார், த்ரில்டு டு பி ஐம் ஹேபிச்சுவல் டு பி த்ரில்டு அப்படின்னு சொல்லுவார். ஹேபிச்சுவல் டு பி த்ரில்டுனா ஒரு புது விஷயம் நம்ம செய்யும் பொழுது அதுல ஒரு த்ரில் வருது, ஒரு ரிஸ்க் இன்வால்வ் ஆயிருக்கு, நம்ம ஒரு புது நிலைக்கு மாற போறோம், நிறைய விஷயங்களை மாற்ற போறோம், நம்ம நிறைய ப்ராசஸ்க்குள்ள நுழைய போறோம் அப்படிங்கிறப்போ அதுல ஒரு த்ரில் வரும். அந்த த்ரில் ஹேபிச்சுவலா மாறுச்சு அப்படின்னா வி நீட் நாட் ஒரி அப்படின்னு சொல்றாங்க. அப்போ எல்லாருக்குள்ளாரையும் இந்த பயம் இருக்கும், அல்லது எல்லாருக்குள்ளாரையும் இந்த தயக்கங்கள் இருக்கும். அந்த ரேஷியோல வேறுபடும் பொழுது யாரு தன்னுடைய பலவீனத்தை வந்து அடக்குற சக்தி தனக்குள்ளாரையே வச்சிருக்காங்களோ, அந்த பலவீனத்தை தாண்டி அடுத்த படிநிலைக்கு போகணும்னு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே இந்த வாய்ப்புகளை இறுகப்பற்றிட முடியும். ஆக இந்த வாய்ப்புகளை இறுகப்பற்றது அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு பெரிய விஷயம் இல்ல, அந்த ஒரு படிக்கல், அந்த கல்லை வந்து தாண்டது அப்படிங்கிறதுதான். யாரு நல்லபடியா இதுல பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும்னா எனக்கு வந்து டக்குன்னு தோன்றுனது வந்து டாக்டர் வேலுமணி தைரோகேர் நிறுவனம். டாக்டர் வேலுமணி வந்து ஒரு ஒரு சாதாரண விவசாய குடும்பம், வறுமை நிலையிலிருந்து அவர் வந்து எந்த நிலைக்கு வந்திருக்காரு அப்படிங்கிற இந்த ஸ்டோரியை நம்ம நிறைய இடங்கள்ல படிச்சிருப்போம். எனக்கு எந்த இடம் பிடிச்சது அப்படின்னா, பிஎஸ்சி வந்து கோயம்புத்தூர்ல படிச்சு முடிக்கிறாரு. படிச்சு முடிச்சுட்டு இங்க ஒரு நிறுவனத்துல அவர் வந்து ஒரு கேப்சூல் நிறுவனத்துல வேலைக்கு சேர்றார். தன்னுடைய 10வது வயதுல 5 ரூபாய்க்கு அவர் வந்து காட்டன் பொறிக்க போறாரு, பருத்தி பொறிக்க போறாரு. ஏன்னா வீட்டுல வருமானம் இல்ல, வறுமையில இருக்கு, சாப்பாட்டுக்காகங்கிறதுக்கும் அவங்க அம்மா கூடவே அவர் போய் ஆரம்பிக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா 150 ரூபா அவருக்கு வந்து அந்த கேப்சூல் கம்பெனில கிடைச்சது வந்து ஒரு வகையில சந்தோஷம். ஏன்னா வீட்டுல 3 வேளையும் எல்லாரும் 4 குழந்தைங்க, அப்பா அம்மா எல்லாரும் சாப்பிடுறதுக்கான விஷயம் வந்திருக்கு, எனக்கு அதுவே போதுங்கிற மாதிரி இருந்தது. ஆனா அன்பார்ச்சுனேட்டா அந்த நிறுவனம் வந்து மூடப்படுது. அதுக்கப்புறம் இவர் என்ன பண்றாருன்னா, வறுமையின் காரணமாக வேற எதுவுமே பண்ண முடியாது, தனக்கு தெரிஞ்சவங்க யாரும் கிடையாது, பணபலம் கிடையாது, மனிதர்கள் பலம் கிடையாது, எதுவுமே இல்லைங்கிற பட்சத்துல என்ன பண்றாருன்னா ஒரு இன்லேண்ட் லெட்டர் கூட இல்ல, போஸ்ட் கார்டு. ஏன்னா இன்லேண்ட் லெட்டர் அப்போ காஸ்ட்லி அவருக்கு.
ஸோ ஒரு போஸ்ட் கார்டு மட்டும் என்ன பண்றாரா, தென் வாரம் சண்டே வந்து லைப்ரரி, சென்ட்ரல் லைப்ரரி கோயம்புத்தூர்ல போயிட்டு எங்கெங்கெல்லாம் கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு இவர் பிஎஸ்சி குவாலிஃபிகேஷன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் எது வந்தாலும் அப்ளை பண்ணி அமைச்சிருக்காரு. அப்படி ஒரு வாய்ப்பு வந்ததுதான் பார்க்ல, பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர். ஸோ இப்போ இவர் வந்து அந்த லெட்டர் வருது, அந்த இவருக்கு வந்ததுக்கு அப்புறம் இவர் துணிச்சு கிளம்பி கடனை வாங்கிட்டு போறார். ஏன்னா அவருக்கான ஒரு வாய்ப்பு பார்க்ல இருந்து வருது. ஆனா இவருக்கு மும்பைல யாரையும் தெரியாது, மொழி தெரியாது, அங்க அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க எதுவுமே தெரியாது, எல்லாமே அன்சர்டைன், எதுவுமே அவருக்கு வந்து தெரியல, எதுவுமே டோட்டலி பிளாங்க். பட் அவர் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி, தனக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வருது அப்படிங்கிறதுல வந்து அவர் கிளம்பி அங்க போறார். 3 நாள் ஸ்டேஷன்ல தான் இருக்காரு. அப்போ மொழிங்கிறது ஒரு தடையாக இருக்கு, யாரும் தெரியாது. அந்த ரிசர்ச் சென்டர் இங்க சாதாரணமா ஒரு கோயம்புத்தூர்ல படிச்சுட்டு நேஷனல் லெவல் இன்ஸ்டிடியூட்டுக்கு போறப்ப இருக்கக்கூடிய அந்த பயம், அந்த தயக்கம் வந்து அவர்கிட்ட பொதுவாக இருந்தா கூட போய் பாத்திரலாம், என்ன நடக்குதுன்னு போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போறார். இன்டர்வியூ அட்டன் பண்றாரு. பட் ஹி வாஸ் ஜஸ்ட் வெயிட் லிஸ்டட். ஏன்னா அவருக்கு கலர் பலைன்லெஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அங்க சொல்லப்படுது. தென் வீட்டுக்கு வந்து அப்படியே சொல்லி சமாளிக்கிறாரு. அகைன் ஹி காட் தி ஃபைனல் கார்டு. அவருக்கு வந்து ஜாயின் பண்ண சொல்லி ஆர்டர் வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் அவர் போறார். அவர் போய் ஜாயின் பண்ணது, அதாவது எல்லார்ட்டையும் ஊர்ல சொல்லிட்டாரு, பார்க் போறேன், நான் பார்க் போய் ஜாயின் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் ஜாயின் பண்ணும் பொழுது அப்பயும் மொழி தெரியாது, அப்பயும் யாரையும் தெரியாது. பட் பார்க் போய் ஜாயின் பண்றப்போ இவர் ஒரு ரீடரா ஒரு ப்ரொஃபசர் கிட்ட இவரை வந்து உட்கார வைக்கிறாங்க. அந்த ரீடர் யாரு அப்படின்னா, அந்த ரீடருக்கு வந்து கண் பார்வை இல்லாதவர். அப்ப கண் பார்வை இல்லாத ஒரு ரீடர் கிட்ட ஒரு ப்ரொஃபசருக்கு இவர் வந்து ரீடிங்க்கு உட்கார்றாரு. அப்போ என்னடா அது, நாம வந்து ஏதோ நினைச்சு வந்தோமே, நமக்கு இப்படி இருக்கே அப்படின்னு அவர் யோசிச்சுட்டா கூட அடுத்த செகண்டே நினைக்கிறாரு. அப்போ அவருக்கு நான் படிக்கிறப்ப நான் சயின்ஸை நான் கத்துக்குவேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. அது வரைக்கும் அவருக்கு தைராய்டு கிளாண்ட் எங்க இருக்குன்னே தெரியாது. தைராய்டு கிளாண்ட் எங்க இருக்குன்னே தெரியாது. சயின்ஸ் இவருக்கு வந்து வாசிச்சு அந்த புத்தகங்களை எல்லாம் வாசிச்சு இவர் கொஞ்சம் ஃபெமிலியர் ஆனதுக்கு அப்புறமா வந்து நீ எம்எஸ்சி ஏன் படிக்க கூடாதுன்னு ஒரு வாய்ப்பை வந்து அவர் ப்ரொஃபசர் கொடுக்குறாரு. அந்த வாய்ப்பை அவர் பற்றாரு. அதுக்கப்புறம் காலையில 9 மணில இருந்து இரவு 9 மணி வரைக்கும் அவரோட லைப்ரரி புக்ஸ் இதுலயே அவர் வந்து காலங்கள் கழிச்சுட்டு, ஸ்டைஃபண்ட், இட் இஸ் நாட் ஈவன் அ சேலரி, ஸ்டைஃபண்ட்ல தான் அவர் வந்து அவருடைய இதை வந்து பண்றாரு. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, அவர்கிட்ட ஒரு வாய்ப்பு வருது. எனக்கு தைராய்டுனா என்னன்னு தெரியாது, எனக்கு பாபா அட்டாமிக் ரிசர்ச்ல எம்எஸ்சி அப்படிங்கிறப்போ எனக்கு இங்க என்ன பண்ண முடியும், என்னால தமிழை தவிர எதுவுமே தெரியாது, ஆங்கிலம் கொஞ்சம் தெரியும், ஹிந்தி சுத்தமாவே தெரியாது, அங்க மொழி பிரச்சனை அவருக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. ஸ்டில் என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவர் வந்து அதை எடுக்கிறார். இன்ஃபேக்ட் கோயம்புத்தூர்ல வந்து டிகிரி படிச்சு முடிச்சோடனே தனக்கு வேலை கிடைச்சிரும் அப்படின்னு அவங்க அம்மா ரொம்ப கற்பனையோட இருக்கப்ப அவருக்கு வேலை கிடைக்கலன்னு சொல்றாரு. 2 காரணம். ஒண்ணு, யாரும் ஃப்ரெஷர்ஸ்க்கு வேலை கொடுக்கல, இன்னொன்னு எனக்கு இங்கிலீஷ் பேச வராதுன்னு சொல்றாரு. அப்ப இங்கிலீஷ்லயும் தடுமாற்றம், ஹிந்தியும் மொத்தமா தெரியாது. ஆனா அவர் பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர்ல அந்த லைப்ரரியிலேயே அவர் உட்காந்து பண்றாரு. இதையெல்லாம் விட மிகப்பெரிய வாய்ப்பு என்ன அப்படின்னா, தைராய்டை வந்து கத்துக்க ஆரம்பிக்கிறார். தைராய்டு கிளாண்ட் எங்க இருக்கு, அது என்ன பண்ணுங்கிறத கத்துக்க ஆரம்பிச்சு தைரோ கேர்னு ஒரு நிறுவனத்தை 20 ஆண்டுகள்ல அவர் வந்து பண்றாரு. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு வாய்ப்பு வருது, எல்லாரும் பார்க்ல வேலை கிடைக்காதுன்னு நினைப்போம், ஒரு பார்க்ல கிடைச்ச வேலைய ஒரு நிறுவன தலைவராக மாறுறதுக்காக அவர் பண்றாரு. அப்போ அவர் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம், 600 rupees மார்க்கெட்ல விற்கிற ஒரு விஷயத்த அவரால் 300 ரூபாய்க்கு தயாரிச்சு கொடுக்க முடியுங்கிற கான்பிடன்ஸ் வரும் பொழுது அந்த இதை அப்படியே வாய்ப்பா மாத்துறாரு. சீமன்ஸ்க்கு அதுக்கப்புறம் ஒரு ஆட்டோமேஷன் போய் அவரு நெக்ஸ்ட் லெவலுக்கு இதுக்கு போறாரு. அப்போ ஒரு டெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஏகப்பட்ட காசு செலவு பண்ணிட்டு இருந்த இடத்துல அதுல பாதியா குறைச்சது வந்து இவர் பண்ணியிருக்கக்கூடிய விஷயம் அப்படின்னா, அதுக்கு அவர் எடுக்கக்கூடிய முயற்சிகள் தான். அந்த வாய்ப்பை எடுத்துடலாம், எனக்கு என்னன்னு தெரியாது ஆனா எடுத்து பண்ணிக்கலாம். எப்படி நமக்கு வந்து நீச்சல் 2 விதத்துல போடுவோம், என்ன வேணாலும் இப்படி கையை இப்படி ஆட்டணும், இப்படி பண்ணணும், நேரத்துல எவ்வளவு வேணாலும் நம்ம நீச்சல் கத்துக்கலாம். ஆனா கிணத்துல குதிச்சா மட்டும் தானே நமக்கு அந்த நீச்சல் கத்துக்க முடியும். அததான் இவர் சொல்றாரு. அப்ப நான் குதிச்சேன், உள்ள கத்துக்கிட்டேன், அந்த கத்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ப்ராசஸ நான் அண்டர்கோ பண்ணேன். இது கஷ்டமா, அது வந்து ரொம்ப ஈஸியாலாம் இல்ல, கஷ்டமா தான் இருந்தது. பட் ஐ வென்ட் த்ரூ தி ப்ராசஸ் அண்ட் இட் கேவ் ஆல் தி பெனிஃபிட்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த கௌதம் வெய்ட் ஜாய் ஆஃப் காம்பவுண்டிங்ல சொல்லுவார், தி ப்ராசஸ் இஸ் அண்டர் ரேட்டட் அண்ட் அவுட்கம் இஸ் ஓவர் ரேட்டட்னு சொல்லுவார். அப்போ நாம இன்னைக்கு அவருடைய பேச்சு, அவரோட ஷார்ட்ஸோ, அவரோட ரீல்ஸோ வரும் பொழுது அப்படின்னு நம்ம பாக்குறோம்னா, அதுக்கு பின்னால் அவருடைய அந்த 20 வருட உழைப்பு அப்படிங்கிறது வந்து பெரும் சவால்களுக்கு நடுவுல இருக்கு. இந்த ஃபியர்ஸ் எல்லாமும் அவர்கிட்ட இருந்திருக்கு.
ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர், நம்ம தோத்துருவோமோ. ஏன்னா இவர் தான் தலைமகன், அந்த குடும்பத்தை இவருக்கு அப்புறம் 3 பேர் இருக்காங்க, அவங்கள படிக்க வைக்கிறதுல இருந்து அந்த குடும்பத்தை காப்பாத்துற எல்லா பொறுப்பும் அவர்கிட்ட தான் இருக்கு. மிக வறுமையிலிருந்து வரக்கூடிய இது. அப்போ ஒரு கை நிறைய சம்பளம் வருது, அப்பாடான் அக்கடான் செட்டில் ஆன ஒரு லைஃப். பட் அந்த இடத்துல அவர் என்ன பண்றாருன்னா, புதுசா ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப்ங்கிற ஒரு இதுக்குள்ள போறாரு அப்படின்னா, ஹியூஜ் ரிஸ்க் he has actually taken. அப்போ அந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்துறது அப்படிங்கிறது வந்து 2 விஷயம். இவர்கிட்ட 2 விஷயமும் வந்துரு. ஒண்ணு, அவர்கிட்ட வந்த வாய்ப்பையும் அவர் சரியாக பயன்படுத்தினார். இன்னொன்னு, அவருக்கான வாய்ப்பையும் அவர் தேடினார். எம்எஸ்சி படிக்கிறதுக்கான ஆப்ஷன் வரும் பொழுது அந்த வாய்ப்பை தேடி வந்த வாய்ப்பையும் பயன்படுத்திக்கிட்டாரு. ஆண்டர்பிரினர்ஷிப்க்கு உள்ள போகணும், தைரோகேர்ங்கிற நிறுவனத்தை ஆரம்பிக்கணுங்கிறப்போ தானா தேடி போய் விஷயங்கள் தேடி அந்த வாய்ப்புகளையும் அவர் பயன்படுத்துறார். அப்ப இந்த 2 வாய்ப்பையும் பயன்படுத்தினதுனாலதான் இன்னைக்கு தைரோகேர் வேலுமணி அவர்கள் வந்து நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக இருக்காருன்னு தோணுது. சரி, யார் அவங்களுக்கான வாய்ப்பை இழந்துட்டாங்க? ஏன்னா எல்லாருமே வந்து சக்சஸ் ஸ்டோரிஸ், ரிச் டு ரேக்ஸ் இதெல்லாம் நிறைய சொல்லிடுவோம். யார் தன்னுடைய வாய்ப்பை இழந்தாங்க அப்படின்னா நோக்கியாவை சொல்லலாம். எந்த வீட்லயாவது, யார் வீட்லயாவது நோக்கியா போன் இல்லாத ஒரு வீடு சொல்லுங்க. நோக்கியா போனு இல்லாத ஒரு வீடு சொல்லுங்க. இந்தியால மொபைல் போன் அப்படின்னா அது நோக்கியா தான். எவ்ரி ஹவுஸ் ஹோல்டு. அப்பன்னா அவங்க மோனோபோலியா இருந்தாங்க ஒரு கட்டத்துல. இந்தியால மொபைல் போன்னா நோக்கியா மட்டும்தான். நீங்க என்ன பிராண்ட வேணாலும் உள்ள கொண்டு வாங்க, ஆனா அதெல்லாம் வந்து ஒரு 5% அடங்கிரும். 95% நோக்கியா போன். சரி, இப்ப எத்தனை வீட்டுல நோக்கியா போன் இருக்கு? எவ்வளவு வீடுகள்ல? அப்போ எப்படி சொல்றது, ஒரு பெரிய சாம்ராஜ்யம் வந்து நோக்கியா போன் வச்சாங்க. ஆனா இன்னைக்கு நீங்க கைவிட்டு எண்ணக்கூடிய அளவுகள்ல தான் நோக்கியா போன் விற்பனையாயிருக்கு. எங்க தவற விட்டாங்க? அவங்களுக்கான வாய்ப்பு எங்கேயோ தவற விட்டுருக்குல்ல. இட் இஸ் நாட் ஈஸி. எல்லார் வீட்டுக்குள்ளாரையும் ஒரு பொருளை ஒரே பிராண்ட்ல கொண்டு போய் சேர்த்துறது அதுவும் இந்தியா மாதிரியான கண்ட்ரிலங்கிறது அவ்வளவு ஈஸியான ஒரு விஷயமே இல்லை. அது கஷ்டமான விஷயம். அப்ப தங்களுக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி அந்த ஒரு சாம்ராஜ்யத்தையும் நிறுவிட்டாங்க. ஆனா அந்த சாம்ராஜ்யத்தை அவங்களால தக்க வைக்க முடியல. ஏன்னா அவங்களுக்கான ஒரு வாய்ப்பை நழுவ விட்டாங்க. அது என்ன வாய்ப்புனா, இந்திய மக்களுக்கு பட்டன் போனே போதும், அவங்க வந்து பெருசா அதை தாண்டி அவங்களுக்கு இதுவே சரியா இருக்கும், இதுவே போதுங்கிற மாதிரியான ஒரு மனநிலைக்குள்ளார தோ தேர் வர் சஜஷன்ஸ் போர்ட்ஸ்ல எல்லாம் இருக்கும் பொழுது கூட நிறுவனர் வந்து இல்ல இதுவே போதும், இதவே நம்ம கண்டினியூ பண்ணாரு. பட் அப்பதான் உலகம் வந்து ஆண்ட்ராய்டு போனுக்கு மாறிட்டு இருக்கு. அப்போ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி, அப்ப சில விஷயங்கள் சில சமயங்கள் அவர் சொன்னப்ப கூட அவர் ஏத்துக்கவே இல்லை. இதுதான் இவங்க விரும்புவாங்க, இதுதான் அவங்களுக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு சிங்கிள் மேனோட டெசிஷன் வந்து நோக்கியாவுடைய மொத்த சாம்ராஜ்யத்தையும் கிடைச்சது. அப்போ அந்த ஆப்பர்ச்சுனிட்டிய ஆண்ட்ராய்டு போனுக்கு மாறுறாங்க, மக்கள் மாறுறாங்க, மக்களுடைய வருமானம் அதிகரிக்குது, அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் மாறுது, அவங்களும் மாறிட்டு இருக்காங்கிறத அதை உணர்ந்திருந்தாங்கன்னா, அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கரெக்டா கிராப் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னைக்கும் நோக்கியா தான் முதல்ல இருந்திருக்கும். ஆனா இன்னைக்கு நோக்கியா தன்னுடைய மொத்தத்தையும் இழந்தது வந்து அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை கரெக்டா அவங்க வந்து கிராப் பண்ணல அப்படின்னு சொல்லலாம். சரி, ஆப்பர்ச்சுனிட்டியை இழந்து திரும்ப பெற்றவர்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வேணும் இல்லையா? இதுக்கு வந்து எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்து ஸ்போர்ட்ஸ்ல தினேஷ் கார்த்திக். ரஞ்சி டிராஃபி சரியா விளையாடல, சில பல காரணங்களுக்காக ஒரு ரஞ்சி நல்லா விளையாடல. 9 கோடிக்கு ஐபிஎல்ல வந்து ஏலம் எடுக்கப்பட்டு இருந்தவர் அவர். ஆனா ஒரு கட்டத்துல என்ன ஆகுதுன்னா 2 கோடிக்கு இறங்கி வர்றாரு. 9 கோடிக்கு ஏலம் எடுக்கப்பட்டவர், அதுவும் ஆரம்பத்திலேயே அவர் எடுத்துருவாங்க. ஒரு நெக்ஸ்ட் சீசன்ல பாத்தீங்கன்னா அவர் வெறும் 2 கோடிக்கு எடுக்கிறாங்க. அவர் அப்படியே அவர் ஏலம் எடுக்கக்கூடிய விலையும் இறங்கி வருது. நேரம் தள்ளி தான் அவரை வந்து ஏலம் எடுக்கிறாங்க. இப்படியான ஒரு சூழ்நிலையில சரி, இது வந்து ஒரு கிராஸ் ரோட்ஸ்ல நிக்கிறாரு. சரி, அப்ப இதுக்கு மேல நம்ம வந்து கிரிக்கெட்லயே வேற விஷயங்களுக்கு நம்ம மாறணும், நம்மளுடைய இது வந்து பீரியட் வந்து அவ்வளவுதான் போல இருக்கு அப்படின்னு அவர் நினைச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அவருடைய ஃப்ரெண்ட் நாயர் கிட்ட he just discussed and he just surrendered himself to him. இப்ப அந்த நாயர் வந்து மும்பைல இருக்காரு. அவர் என்ன பண்றாருன்னா, இல்ல வா நம்ம முயற்சி பண்ணலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப முயற்சி பண்றதுக்கு என்ன பண்ணாங்கன்னா, ஒரு ஆர்டிக்கலை வந்து ஹவுஸ் ஆஃப் பெயின்னு நீங்க போட்டு பாருங்க, இந்த டீடைல்ஸ் எல்லாம் அவர் சொல்லுவார். அநேகமா தினேஷ் கார்த்திகோட வீட நம்ம எல்லாருமே ஏஷியன் பெயிண்ட்ஸ் விளம்பரத்துல பார்த்திருப்போம்னு நினைக்கிறேன். அந்த பங்களாவை, அந்த பெயிண்டிங், அந்த கலர்ஸ், இந்த பாஷ் பங்களா அப்படிங்கிற விஷயத்துல ஏஷியன் பெயிண்ட்ஸ்க்கு வந்து தினேஷ் கார்த்திகோட பங்களா தான் வரும். அப்படி யாருக்கு ஒரு மனுஷனை என்ன பண்ணிருக்காருன்னா, நாயர் வந்து கூட்டிட்டு போயிட்டு மும்பைல ஹவுஸ் ஒரு சப் அர்பன்ல
ட்ரெயின்ல தான் போயிட்டு வரணும். ஒரு சப்பர்பன்ல ஒரு சின்ன வீடு, ஒரு ரூம் இருக்கு, ஒரு பாத்ரூம் டாய்லெட் இருக்கும். அந்த பாத்ரூம்லயுமே ஒரு ஓட்ட பக்கெட்டும் மக்கும் தான் வச்சிருப்பாரு. நோ ஷவர். ஓகே. கொசு கடிக்கக்கூடிய ஒரு 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 இடத்துல தான் அவரை வந்து தங்க வச்சாங்க அந்த ட்ரைனிங் பீரியட்ல. அந்த ஆர்டிகல்ல போட்டிருப்பாங்க. ஒரு முறை வந்து தினேஷ் கார்த்திக் வந்து கெஞ்சினாராம், இனி ஒரே ஒரு நாள் நைட்டு வந்து ஹோட்டல்ல தங்க விடு, நல்லா தூங்கணும், எனக்கு தூக்கமே இல்ல, எனக்கு இப்படியெல்லாம் நீங்க இது பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி கெஞ்சினாராம். முடியவே முடியாதுன்னு விடல. அதே மாதிரி எனக்கு பிடிச்ச சாப்பாடை வந்து நான் வந்து ஒரு நாள் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு எவ்வளவோ கேட்டு பார்த்தாலும் அதையும் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த பீரியட்ல அந்த ஹவுஸ் ஆஃப் பெயின்ல வந்து ஒரு வருஷத்துக்கு மேல அவர் வந்து இருந்திருக்கார். அதுக்கு அடுத்தது அவர் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய மேட்ச் வந்து ஐபிஎல்ல திருப்பி ஏலம் எடுக்கப்படுறார். ஏலம் எடுக்கப்பட்ட கடைசி ஃபைனல்ஸ்ல அவர் அடிச்சதுதான் அந்த 4 balls 6 runs 8 runs அவர் வந்து எடுக்கிறார். அப்போ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன், அப்போ தனக்கு கிடைச்ச ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, நல்லா விளையாண்டுட்டு இருந்தாரு. பல காரணங்களுக்காக தன்னுடைய விளையாட்டை இழக்கக்கூடிய ஒரு நிலைக்கு அவர் வராரு, இறங்கி வராருங்கிறப்போ நாயர் கொடுத்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, வா ட்ரைனிங் எடுத்து பார்ப்போம். அப்போ அதை வந்து அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அந்த ஹவுஸ் ஆஃப் பெயினுக்குள்ள அந்த ப்ராசஸ், ஏற்கனவே நம்ம சொன்னது, அந்த ப்ராசஸ்க்குள்ள உள்ள வரணும். ஏன்னா சேஞ்ச் இஸ் நாட் தட் ஈஸி. நம்ம சேஞ்ச் ஆகிறதுங்கிறது அவ்வளவு ஈஸி இல்லை. ஏன்னா அந்த ப்ராசஸ் வந்து இட் டேக்ஸ், நம்மளோட எனர்ஜி எடுக்கும், நம்மளை இன்னும் செலுப்படைய செய்யும், இல்ல நம்மளை கஷ்டப்படுத்தும், என்ன வேணாலும் பண்ணும். அப்ப அந்த ப்ராசஸ்க்குள்ள வரவங்களுக்கு தான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து மாறுதுங்கிற பட்சத்தில் தினேஷ் கார்த்திக் வாஸ் அகெயின் நெக்ஸ்ட் சீசன்ல வந்து ஹி பிளேட் வெல். அண்ட் அவரால் தான் அந்த கப்பும் நம்ம வந்து அந்த சீசன்ல அந்த டீம் வந்து வின் பண்ணிருக்கோம். அப்போ என்ன, அதாவது நம்ம சொல்றது எல்லாருக்குமே சொல்றதுக்கு 1000 காரணம் இருக்கு. ஆனா அந்த 1000 காரணங்களை தாண்டி யாரை அடுத்த ஸ்டெப்புக்கு எடுத்து வைக்கிறோம் அப்படிங்கிறது தான் விஷயமாக பார்க்கப்படுது. அப்போ வாய்ப்புகள் சிலருக்கு தேடி வரும், சிலர் தேடி போக வேண்டியது வரும். அப்ப 2 கட்டத்திலயுமே நாம அதுக்கு தயாராக இருக்கணும். அந்த ப்ராசஸ் சேஞ்சுக்கு, நம்ம சேஞ்ச் ஆகிறதுக்கு நம்ம தயாரா இருக்கோங்கிற பட்சத்துல திங்ஸ் வில் ஹேப்பன். சரி, நம்ம என்னதான் செய்யணும்? அப்போ வாய்ப்புகள் நிறைய காரணங்களால தடப்படுது. வாய்ப்புகள் எடுத்துக்கிட்டா நல்லதுன்னு தெரியுது. அப்ப நம்ம என்னதான் பண்ணணும், என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. என்னென்னலாம் பண்ணலாம்? ஒரு லைன் சொல்லணும் அப்படின்னா, ஸ்டாப் கிவிங் எக்ஸ்கியூஸ். இதனால, இந்த காரணத்தினால இப்படி ஆயிரும் அப்படிங்கிறது இல்லாம எக்ஸ்கியூஸ், ஸ்டாப் கிவிங் எக்ஸ்கியூஸ் இன் எனி கேஸ். எக்ஸ்கியூஸ் சொல்லாம இருக்கிறது முதல் விஷயம். 2வது விஷயம், we need to accept. ஓகே, ஒரு சில விஷயங்கள் நம்ம மாற வேண்டி இருக்கும், நம்ம ஒரு சில விஷயங்களை அடாப்ட் பண்ண வேண்டியது இருக்குங்கிறது ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அடாப்ட் ஆகிறதுக்கு நம்ம தயாரா இருக்கணும். அதுக்கப்புறம் ஆப்வியஸ்லி அவுட்கம் வந்துடும். ஸோ இந்த அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அந்த வாய்ப்பை எடுத்துக்கிட்டு அது என்ன சேஞ்ச் கேட்குதோ அதுக்கு நம்ம அடாப்ட் ஆகிறதுக்கு தயாராயிடணும். ஸோ எந்த எக்ஸ்கியூஸும் கொடுக்க வேண்டாம். we need to accept and we need to adapt to the environment. இது 2ம் இருந்ததுனாலே போதும். அப்போ ஒரு பெரிய சேஞ்ச் தான் நடக்கணுமா, ஒரு பெரிய வாய்ப்புகள் மட்டும் தான் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும்னா, இட் இஸ் ஆல்வேஸ் ஸ்மால் திங்ஸ். சின்ன சின்ன விஷயங்கள் நாம நேர்படுத்தி கொண்டுட்டு வரும் பொழுதே நம்மளுடைய பாத் வந்து ரொம்ப கிளியரா இருக்கும். அப்போ சின்ன சின்ன வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு சின்ன வாய்ப்புகளையும் நம்ம பயன்படுத்துறது அப்படிங்கிறது தான் சரியா இருக்கும். ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து ஏன் இந்த மாதிரியான உதாரணங்கள் எடுக்கிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு உதாரணங்கள் எல்லாருக்கும் தெரியும். இப்ப நான் சொல்ற ஒரு மனிதர்கள் கூட எல்லாரும் கனெக்ட் ஆயிக்கணும் அப்படிங்கிறதுனால பெரிய மனிதர்கள் வந்து எடுக்கிறோம். ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து ஒரு கிராஜுவேஷன்ல வந்து அவரோட இது வாசிப்பாரு. அப்ப அவர் வந்து சொல்லுவாரு, எல்லாரும் நம்ம என்ன சொல்றோம், ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து காலேஜ் டிராப் அவுட் ஆனதுனாலதான் அவர் வந்து பெரிய ஆளா வந்திருக்காருன்னு எல்லாம் சொல்லுவோம். பட் அவர் ஆக்சுவலா காலேஜ் டிராப் அவுட் ஆனது வந்து தன்னுடைய பெற்றோருடைய சேவிங்ஸ் ஆல்மோஸ்ட் கரையுது. அப்படி பயாலஜிக்கல் பேரண்ட் எல்லாமே இவங்களை அடாப்ட் பண்ண பேரண்ட் வந்து அவங்க சேர்த்து வச்ச காசு ஆல்மோஸ்ட் குறையுது, இந்த படிப்புக்கு செலவாகுது, பட் ஹி டிட் நாட் ஃபைண்ட் எனி வேல்யூ அப்படிங்கிறதுனாலதான் அவர் வந்து காலேஜை விட்டு வெளியே வர்றாரு. எடுத்த உடனே வெளியே வரல, ஹி வாஸ் வெயிட்டிங். ஒரு 10 மாத காலங்களுக்கு வந்து அவர் என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டே அவர் வந்து காத்துட்டு தான் இருக்கார். அப்படி காத்துட்டு இருந்த ஒரு சமயத்துல என்ன பண்ணிருக்காருன்னா, அப்போல்லாம் அந்த கேலிகிராஃபி வந்து ரொம்ப ஃபேமஸ். அதாவது எந்த போஸ்டரா இருந்தாலும் எதுவா இருந்தாலும்
காலேஜோ எங்கேயுமோ எல்லா இடத்துலயுமே வந்து இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அழகான கையெழுத்துல அந்த கேலிகிராஃபில தான் அதை வந்து எழுதிப்பாங்க. இவர் என்ன பண்றாரு, அதுக்கான ஒரு ஒரு ஒர்க் ஷாப் அந்த மாதிரி ஏதோ நடக்கிறப்போ சரி ஏன் நம்ம இதை வந்து பண்ணக்கூடாது, அந்த ஒர்க் ஷாப் அட்டன் பண்ண சொல்றாங்க. சரி நீ இவர் போய் அட்டன் பண்றாரு. அப்ப அவருக்கு வந்து தெரியாது அந்த கேலிகிராஃபி ஏன் அட்டன் பண்றோம், அது அட்டன் பண்ணா என்ன பிரயோஜனம், பின்னால அவர் எப்படி யூஸ் ஆகும், அதெல்லாம் எதுவுமே அவருக்கு வந்து தெரியல. ஆனா 10 வருஷம் கழிச்சு அவர் மேக்டாஷ் வந்து அவர் வந்து தயாரிக்கும் பொழுது அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த கேலிகிராஃபி வந்து நான் அட்டன் பண்ணலைன்னா எனக்கு இந்த சான்ஸ்கிரைஃபோ அல்ல அந்த வேர்ட்ஸ்ல எந்த ஃபாண்ட்டை எப்படி இருக்கணும், என்ன ஸ்பேசிங்ல இருக்கணும், அதை எப்படி அழகா ப்ரெசென்ட் பண்ணணும், எவ்வளவு டிஃப்ரெண்ட் ஃபாண்ட்ஸ் இருக்கணும், இதெல்லாம் எதுவுமே எனக்கு தெரிஞ்சிருக்காது. ஆஸ் இந்த ஃபாண்ட் இது எல்லாமே விண்டோஸும் வந்து இவங்க கிட்ட இருந்து தானே காப்பி பண்றாங்க. அப்போ இந்த ஃபாண்ட் அதை அழகா ஸ்டைல் பண்றது எல்லாமே அவருக்கு வந்து காரணமா இருந்தது. அந்த காலேஜ்ல என்ன செய்யறதுன்னு தெரியாம இருந்தப்போ சரி கத்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, போய் கத்துதான் பார்த்துப்போமே அப்படின்னு கத்துக்கிட்ட அந்த கேலிகிராஃபி தான் அவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுச்சுன்னு அவர் வந்து சொல்லுவார். அப்போ ரொம்ப அழகா சொல்லியிருப்பார். அப்போ என்கிட்ட வந்து நான் அதை கத்துக்கிறப்ப இது எங்க இடத்துல பிரயோஜனப்படும் நீங்க கேட்டிருந்தீங்கன்னா எனக்கு தெரியாது. பட் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நான் எடுத்துக்கிட்டேன். சரி நான் ஒரு விஷயத்த கத்துக்கணும், நான் கத்துக்கிறேன் அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன். ஆனா 10 வருஷம் கழிச்சு அந்த மெஷினை நான் தயாரிக்கிறப்போ அது எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுச்சுன்னு அப்ப கேட்டீங்கன்னா தான் எனக்கு தெரியும். ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் கனெக்டிங் டாட்ஸ் தான். ஒரு விஷயத்த ஒரு வாய்ப்பு வரும்பொழுது அந்த வாய்ப்பு நமக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னு கேட்டோம்னா அந்த வாய்ப்பு என்ன கொடுக்கும்னு அப்ப சொல்ல முடியாது. ஆனா அந்த வாய்ப்புகளுக்குள்ளார நம்ம போய் வரும் பொழுது we are getting into a process. அந்த ப்ராசஸ் நம்மளை வழி நடத்தும், அந்த ப்ராசஸ் நமக்கு பின்னால ஹெல்ப் பண்ணும். ஒரு 10 எந்த ஒரு வாய்ப்பு வரும் பொழுதும் அது ஒரு 10 வருஷம் கழிச்சு திருப்பி பார்க்கும் பொழுது அந்த டாட்ஸை நம்மளால கனெக்ட் பண்ணிட முடியும் அப்படின்னு அவர் வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். ஸோ இட் இஸ் எல்லாருக்குமே அந்த தயக்கமோ அந்த பயமோ இது எல்லாருக்குமே இருந்தாலுமே செய்யணும். ஓகே, அதை நம்ம தாண்டணும். அந்த பலவீனத்தை நம்ம ஆயுதமா மாத்தணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வாய்ப்பை ரொம்ப இறுகப்பட்டுட முடியும். அந்த வாய்ப்பு அவர்களுக்கான பின்னாளில் அவர்கள் நினைக்கக்கூடிய இடத்துக்கு அது வந்து நகர்த்தி செல்லும் அப்படிங்கிறது தான் உண்மை. சரி ஒண்ணும் இல்லைங்க, நம்ம லவ் பண்றோம். ஓகே, லவ் பண்றவங்க எப்படி இருப்பாங்க, என்ன பண்ணுவாங்க, அந்த பெண்ணையோ அந்த ஆணையோ போய் சந்திக்கணும், என்னென்னலாம் பண்ணுவாங்க? தீவிரமா முயற்சி பண்ணுவாங்க. என்னங்க தீவிரமா முயற்சி எடுப்பாங்க. தீவிரமா முயற்சி எடுப்பாங்க. அப்புறம் வேற என்ன வேலை இருந்தாலும் ஒதுக்கி வச்சுட்டு அது என்ன ப்ரையாரிட்டி வேலை இருந்தாலும் ஒதுக்கி வச்சுட்டு அதை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கிடைக்கிற ஒரு வாய்ப்பையும் பயன்படுத்தணும்னு நினைப்பாங்களா கூட இருக்க, அல்லது வாய்ப்பை உருவாக்க நினைப்பாங்களா? நடக்கும். 100%. சரி காதல் கூட வேணாம், நாம அம்மா வீட்டுக்கு போகணும், கல்யாணம் ஆயிடுச்சு, நம்ம குழந்தைங்க இருக்காங்க, நாம அம்மா வீட்டுக்கு போகணும் ஒரு வாரத்துக்கு, என்னென்னலாம் பண்ணுவோம்? இல்ல வீட்ல சண்டை இல்லாம ஒரு வாரம் ஸ்மார்ட்டா பிஹேவ் பண்ணுவோம். ஒரு வாரம் ஸ்மார்ட்டா பிஹேவ் பண்ணுவோம், ஸ்ட்ராட்டஜிஸ் ஃப்ரேம் பண்ணுவோம். வீட்ல என்னென்ன வேலையெல்லாம் இருந்தா தடுத்து நிறுத்துவாங்களோ அந்த வேலையெல்லாம் முன்னாடியே முடிச்சு வச்சு ஓகே டன். அதெல்லாம் பண்ணுவோம். மென்டலி ப்ரிப்பேர் பண்ணுவோம். நான் ஊருக்கு போறேங்கிறது வேற விதமா உணர்த்த ட்ரை பண்ணுவோம். ஓகே, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட ஊர் சுத்த போகணும், சேம் திங் we will do. ஓகே, அப்போ நம்ம காதலிக்க பொழுதோ இல்ல அம்மா வீட்டுக்கு போகணும்னு நினைக்கும் பொழுதோ இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட ஊர் சுத்த போகணும் பொழுதோ என்ன பண்றோம்? ஆக்சுவலா நம்ம என்ன பண்றோம்? we are mentally preparing things. அப்போ கிடைக்கிற வாய்ப்பெல்லாம் எப்படியாவது யூஸ் பண்ணிடணும். இந்த வாய்ப்பை நழுவ விட்டுறக்கூடாது. அம்மா வீட்டுக்கு ஒரு வாரம் போயிடணும், ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுத்த போகணும், இல்ல ஐ வாண்ட் டு பி வித் மை லவ். இந்த காரணங்களுக்கு என்ன பண்றோம்னா அந்த விஷயத்தின் மேல நமக்கு அவ்வளவு பிடிப்பு இருக்கு. அந்த அவுட்கம் நமக்கு தெரியறதுனால நம்ம என்ன பண்றோம்னா நம்ம அதுக்கான என்ன எஃபோர்ட்ஸ் போடணுமோ அதுக்கான என்ன விஷயமோ நம்ம பண்ண தயாரா இருக்கும். மற்ற இடங்கள்ல நமக்கு அவுட்கம் என்னன்னு தெரியல, அதனால என்ன பண்றோம்னா அந்த வாய்ப்புகளை இறுகப்படுறதுக்கு யோசிக்கும். அப்போ அவுட்கம் தெரியலனா கூட வாய்ப்புகள் எப்பவுமே நம்ம இறுகப்பற்றும் பொழுது இங்க இருந்து பாக்குறத விட இன்னும் 10 வருடங்கள் கழித்து அல்லது காலங்கள் தள்ளி பாக்குறப்பதான் அதோடைய ஆக்சுவல் பெனிஃபிட் வந்து வரும். சோ வாய்ப்புகள் அப்படிங்கிறது வந்து நமக்கு நம்மை தயார்படுத்தி கொள்வதற்கான ஒரு விஷயம். இது வந்து வாய்ப்புகளை பயன்படுத்துறதுங்கிறது சக்சஸ் நம்ம வெற்றி அடையணும் அப்படிங்கிறதுக்காகவோ இல்ல நம்ம யாருன்னு காட்டுறதுக்காகவோ இல்ல, நமக்கு நம்ம யாருன்னு காட்டணும். பிகாஸ் ரெஜினுவேட் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும் இல்லையா? நமக்கு புதுசாவே இருக்கணும்.
ஒரு உடை உடுத்தும் பொழுது நம்ம புதுசா ஃபீல் பண்ற மாதிரி நம்ம ஒரு ஒரு செயலை புதுசா செய்யும் பொழுது நம்ம புதுசா ஃபீல் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ அந்த ஒரு ரெஜுனவேஷன் எங்க நடக்கும் அப்படின்னா பியூர்லி இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தும் பொழுது இருக்கும். அப்ப ரெண்டு விஷயம் இருக்கு. இந்த மாதிரி தயங்குற இடத்துல ஒன்னா வாய்ப்பின் மீது சந்தேகம் இருக்கலாம், அல்லது நம்ம மீது சந்தேகம் இருக்கலாம், அல்லது ரெண்டின் மீதும் சந்தேகம் இருக்கலாம். அப்ப வாய்ப்பின் மீது சந்தேகம் இருக்கும் அப்படிங்கிற பட்சத்துல அந்த வாய்ப்பை நம்ம ஆராய்ச்சி பண்ணலாம். ஏன் அந்த வாய்ப்புனால என்ன வரும்னு அந்த வாய்ப்பை பத்தி நம்ம யோசிக்கலாம். அல்லது நம்ம மீதுதான் சந்தேகமா இருக்குன்னா, ஏன்னா என்ன ஸ்டடி என்ன சொல்லுதுன்னா, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும் பொழுது அதை நம்ம கிராப் பண்ணாம இருக்கோம், அந்த வாய்ப்பை நம்ம இருக பற்றாம இருக்கிறதுக்கு காரணம் வாய்ப்பின் மீது இருக்கக்கூடிய சந்தேகத்தினால இல்ல, நம்ம மீது இருக்கக்கூடிய சந்தேகம். நம்ம மேல வச்சிருக்கக்கூடிய விஷயங்களாலதான் அதை நம்ம பெரும்பாலும் தள்ளி போடுறோம், அல்லது அதை நம்ம ஏத்துக்கிறது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ we need to take ரிஸ்கே எடுக்கக்கூடாதுங்கிறது இல்லை, we need to take calculated risk. அந்த ரிஸ்கை எடுக்கிறதன் மூலியமாக நமக்கு அந்த பலனை அடைஞ்சிடலாம். ஸோ எந்த ஒரு வாய்ப்பாக இருந்தாலும், அது சிறிய வாய்ப்பாக இருந்தாலும் சரி, பெரிய வாய்ப்பாக இருந்தாலும் சரி, நம்மளை மொத்தமாக மாற்றக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் இருக பற்றினால் வாழ்க்கை இன்னும் பலமாகும். நன்றி. நன்றிங்க மேடம், ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. அடுத்ததாக நன்றி இதை வழங்க முனைவர் மைதிலி அவர்களை அழைக்கிறோம். ஒரு நிமிஷம், கேட்கலாம். கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா சாரி ஓகே, கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கேட்கலாம். அண்ட் தேர் இஸ் நோ ரைட் கொஸ்டின் அண்ட் ராங் கொஸ்டின், எல்லா கொஸ்டினுமே கொஸ்டின் தான். ஆக்சுவலி நல்லா இருந்ததுங்க மகேஷ். நம்மளுக்கான ஒரு உத்வேகம் அளிக்கக்கூடியதா இருந்தது. எனக்கு இதுல ஒரு சின்ன விஷயம் மட்டும் பேசணும். நீங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் யூஸ் பண்ணிக்கிறதுன்னு பத்தி பேசுனீங்க இல்லைங்களா? த சேம் வே வர ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாத்தையும் நம்ம ஒரு தடவை விளையாடி பார்த்துடணும்னு ரொம்ப ஓவர் டூ பண்றதும் சம்டைம்ஸ் பிகம்ஸ் நெகட்டிவ். அப்ப பாத்தீங்கன்னா ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ் மாஸ்டர் ஆஃப் நன்னுங்கிற மாதிரி ஆயிடுது. சோ அது எது தேவை அப்படிங்கறத தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஏதாவது டிப்ஸோ அல்லது இதை பேஸ் பண்ணி அப்படின்ற மாதிரி நீங்க ஏதாவது சொல்ல முடியும்? ஓகே, நான் என்ன பண்ணுவேன்னா, ரெண்டு விஷயம், எனக்கு பிடிச்ச விஷயம், பயனுள்ள விஷயம், ரெண்டா அதை பிரிக்கிறோம். நம்ம கிட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருதுங்கிற பட்சத்துல அது எனக்கு பிடிச்ச விஷயமாகவும் இருக்கணும், பயனுள்ள விஷயமாகவும் இருக்கா, என்னோட கெரியருக்கோ அல்லது என்னோட ஃபேமிலிக்கோ அது பயனுள்ள விஷயமாக இருக்குமா அப்படின்னும் என்னுடைய லாங் டேர்ம் கோலுக்கு அதை மேட்ச் பண்ணி பார்க்கறப்போ we'll be able to understand. ஸோ கிடைக்கிற வரக்கூடிய வாய்ப்புகள், அதை நம்ம தேடுற வாய்ப்புகள் இந்த 3 கேட்டகரியில வச்சு பிடிக்கலாம். நமக்கு பிடிக்கணும், நமக்கு அது பயனுள்ளதாக இருக்கணும், அது லாங் டேர்ம் நம்மளுடைய கோல் அல்லது இந்த பர்பஸ் ஆஃப் லைஃபை அச்சீவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுதா அப்படிங்கிறத பேஸ் பண்ணி இது 3க்கு எஸ் வந்துச்சுன்னா we can accept things. ஆனா அகெயின் இவர் சொன்னது மாதிரிதான், இங்கிருந்து நம்ம 10 வருஷம் கழிச்சு அது நமக்கு ஹெல்ப் பண்ணுமா அப்படிங்கிறது இல்ல, பட் நம்மளுடைய அப்ஜெக்டிவோட அது அலைன் ஆகி வருதா அப்படிங்கிறது ஓகே வந்துச்சுனாலே போதும், we can grab the opportunity. பட் அது அகைன் ஆர்ட் ஆஃப் சேயிங் நோ. சில விஷயங்களுக்கு நோ சொல்றதுதான் பெட்டர், இல்லைன்னா நம்ம தலையில we'll feel the heaviness, க்ரௌன் இறங்கி அந்த ஹெவினஸ் வந்துடும். ஸோ இந்த 3 விஷயம் ஆல்வேஸ் இந்த கேட்டகரி வச்சு நம்ம பிரிச்சுக்கலாம். தேங்க்யூ. தேங்க்யூ. வேற யாருக்கும் ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். யாருக்கும் கேள்விகள் இருக்கா? வாய்ப்புகளை பத்தி பேசியிருக்காங்க, கேள்விக்கான வாய்ப்பு இப்பொழுது தரப்படுகிறது, கேட்டுக்கொள்ளலாம். மேம், இந்த பயத்தை எப்படி உடைக்கிறது? பயத்தை உடைக்கிறதுக்கு ஒரே விஷயம் தான், அதுல இறங்கினா மட்டும்தான் அந்த பயம் உடையும். ஓஷோ அவரோட புக்ல ஒரு இடத்துல எழுதியிருப்பாரு, இந்த பயம் போகிறதுக்கு ஒரே வழி, அந்த பயத்துக்குள்ள இறங்கினால் மட்டும்தான் அந்த பயம் போகும். அன்லஸ் அன்டில் நம்ம வெளியே இருந்து சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா பயம் போகிற மாதிரி இருக்கும், ஆனா போய் திரும்பி வந்துடணும். அந்த பயத்துக்குள்ள இறங்கினா மட்டும்தான். எங்க பசங்களுக்கு யூஸ்வலா அந்த ஸ்டேஜ்ல ஏறி பேசுறதுக்கு வாங்கன்னா வரவே மாட்டாங்க. அப்ப நான் திரும்ப திரும்ப சொல்றது, எத்தனை வாய்ப்பு கிடைச்சாலும் சரி, நீ ஸ்டேஜ் ஏறும் பொழுது மட்டும்தான் அவங்க கீழே இருந்து சொல்லுவாங்க, எனக்கு ஸ்டேஜ் ஃபியர் இருக்கு, அது போகணும்னு கேட்பாங்க.
ஆனா நீ ஸ்டேஜ்ல ஏறினா ஏறவே மாட்டாங்க. அப்ப அவங்களுக்கு சொல்ற அதே விஷயம், எந்த விஷயமா இருந்தாலும் சரி, இப்ப எனக்கு ஆங்கிலம் சரியா வராது, நான் அந்த ஆங்கிலத்தை நான் கத்துக்கணும் அப்படின்னாலும் பேச பேசதான் அந்த ஆங்கிலம் வரும். அதே மாதிரி அந்த இதுல குதிக்கும் பொழுது மட்டும்தான். ஸோ கெட் இன் டு இட், யூ வில் கெட் அவுட் ஆஃப் தி ஃபியர். அதுக்குள்ள நுழையும் பொழுதுதான் அதுல இருந்து வெளியே வருவோம். அதான் சிம்பிள் அண்ட் வெரி மேக்ஸிமம் தட் கேன் பி டூ. கோதைக்கா வாய்ஸ் கிளியரா இருக்குல்ல, பேசுங்க இப்போ. வேற யாருக்கும் ஏதாவது கேள்விகள்? I don't know if this is a relevant question. அக்கா கேக்குதா மகேஷ்? ஓரளவுக்கு. அதாவது இப்ப ரீசன்ட் பாஸ்ட்ல ஒரு 10 வருஷத்துக்குள்ள எதுக்கு எடுத்தாலும் ஒரு மோட்டிவேஷன் வேணும். சுத்தி இருக்கவங்க டிமோட்டிவேட் பண்றாங்க. இந்த இன்டர்னல் மோட்டிவேஷன், எக்ஸ்டர்னல் மோட்டிவேஷன்கெல்லாம் இந்த 10 years பீரியட்ல ஏதோ ரொம்ப நம்ம எக்ஸ்கியூஸ்க்காக அதை எடுத்துக்கிறோமா, இல்ல நிஜமாலுமே நம்ம ஒரு விஷயத்தை இருகப்பற்றிக்கணும்னு நினைக்கும் போது இந்த ஃபேக்டர்ஸ் அதுல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கதான் செய்யுது. ஏன்னா இப்போ எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்க மாதிரிதான் நானும் ஃபீல் பண்றேன். பட் அந்த எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸை காரணமா காட்டுற இடங்களும் அதிகமாயிடுச்சு. இன்ஃப்ளூயன்ஸ் அதோட தாக்கம் இருக்கதான் இருக்கு. ஆனா அதை நம்ம நினைச்சோம் அப்படின்னா அதை ஓவர் கம் பண்ண முடியும். பட் அந்த காரணமாக வச்சுட்டு நம்ம ரீசன் சொல்றதுக்காக, அதான் எந்த எக்ஸ்கியூஸும் கொடுக்க கூடாதுன்னு சொல்றோம் இல்லையா, அதை எக்ஸ்கியூஸா யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறப்போ திங்ஸ் ஆர் ஹேப்பனிங். ஸோ எக்ஸ்டர்னல் அந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கு, அதோட இம்பாக்ட்ஸும் இருக்கு, அதை ரீசன்ஸாவும் பயன்படுத்துறோம். இந்த இடங்கள்ல தான் நாம நம்மளுடைய இன்ஸ்டிங்க்ட் சொல்லக்கூடிய விஷயங்களை அப்படியே எடுக்க ஆரம்பிக்கணும். அண்ட் இப்போ எக்ஸ்டர்னல் மோட்டிவேஷனை விட இன்டர்னல் மோட்டிவேஷன் ரொம்ப அதிகமா இருக்கணும். தட் வில் கீப் அஸ் மூவிங் ஃபார் அ லாங்கர் பீரியட். எக்ஸ்டர்னல் மோட்டிவேஷன் டெம்பரவரியா கொஞ்ச நாளைக்கு அல்லது கொஞ்ச நேரத்துக்கு அது ஹெல்ப் பண்ணலாம். பட் அந்த மூலியமா நம்ம எடுத்துக்கக்கூடிய இன்டர்னல் மோட்டிவேஷன் தான் இட் கீப் அஸ் ரன்னிங் ஃபார் இயர்ஸ். அந்த காதலுக்காக ஓடுறோம், அம்மா வீட்டுக்கு போகணும் ஓடுறது எல்லாமே அந்த ஒரே காரணம் தான். அது உள்ள இருந்து வருது. அந்த விஷயம் நமக்கு பிடிச்சதாகவோ நமக்கு கண்டிப்பா தேவைன்னு இருக்கும்போது நம்ம எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எக்ஸ்டர்னல் டிமோட்டிவேஷனை தள்ளி விட்டுருவோம். நம்மளால பண்ண முடியலன்னா அதை எடுத்து ரீசனா வச்சுப்போம். பண்ண முடியலங்கிறத விட அது பிடிச்சிருந்ததுன்னா போதும். அது பிடிக்கிறதுக்கே காரணங்கள் சொல்லி எக்ஸ்கியூஸ் சொல்றது எல்லாமே இருக்கு. பிடிக்கணும், சிம்பிள், பிடிச்சிட்டா போதும். தேங்க்யூ மகேஷ், செஷன் ரொம்ப ஃப்ளோஃபுல்லா இருந்துச்சு. தேங்க்யூக்கா. சரியான வயசுலயே வந்த வாய்ப்புகளை பயன்படுத்தாம விட்டுட்டோம். 50+ ஆயிருச்சு. இனி என்னத்த வாய்ப்பு உருவாக்குறதோ பயன்படுத்துறது, கம்மன் இருந்துக்கலாமேன்னு தோன்ற மனசு எப்படி கையாளுறது? எனக்கு சொல்லப்பட்ட ஒரே ஒரு உதாரணத்தை சொல்றேன். ட்ரம்ப் 78 வயசுல தன்னோட செகண்ட் இன்னிங்ஸ்க்காக ஓடிட்டு இருக்காரு. And we see people ஒரு 70 வயசுக்கு மேல தன்னுடைய வாழ்க்கையை புதுசா ஆரம்பிக்கிறவங்க நம்மளை சுத்தி எத்தனையோ பேர் இருக்காங்க. எவ்வளவோ ஆசிரியர்கள் வேலையை அவங்களுடைய வேலை விட்டதுக்கு அப்புறம் புது விஷயங்களை எல்லாம் முயற்சி பண்ணி எடுக்கிறாங்க. There are a lot of people who has opened new homes. அந்த மாதிரி எல்லாம் இருக்கப்போ எந்த வயசுலயும் எதுவுமே சாத்தியம். வயசு கண்டிப்பா ஒரு எக்ஸ்கியூஸ் தான். ஓகேப்பா, தேங்க் யூ. சின்னதா இருந்தாலும் பரவாயில்ல, எந்த வயசுலயா இருந்தாலும் எதை வேணாலும் எடுக்கலாம். ஓகேப்பா, ரொம்ப அருமையா இருக்குது நிகழ்வு. மேம், இப்போ ஒரு இலக்கை நோக்கி போயிட்டு இருக்கோம்னா அதுல வர தடைகளை எப்படி கையாள்றது? என்ன மாதிரியான தடை அப்படிங்கிறது முதல்ல நம்ம யோசிக்கணும். அந்த தடையை நாமளே போட்டுக்கிறோமா அல்லது தடை அகைன் வெளியே இருந்து வருதா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின். அப்போ எந்த மாதிரியான தடை வருதுங்கிறத வச்சு அந்த இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்ட்ராட்டஜிஸ் ட்ரை பண்ணுவோம். ஏன்னா எந்த தடை வந்தாலும் அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கும்.
அதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். அதை நம்ம ரைட்டா ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னாவே நம்மளுடைய கோல் வில் பி அச்சீவ்ட். அண்ட் தேங்க்யூ. அந்த கோலுக்கு ஒரு மரியாதை வேணும்னா அந்த தடைகள்லாம் இருந்தாதான் அந்த கோலுக்கும் ஒரு மரியாதை இருக்கு. தேங்க்யூ. வேற எதுவும் கேள்விகள் இருக்கா? ஓகே, ஓவர் டு கேள்விகள் யாருக்கு நினைக்கிறேன். ரொம்ப அழகான செஷன் மகேஷ். அந்த அம்மா வீட்டுக்கு போறது, இந்த நமக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸோட சுத்துறது சொன்னீங்களே, அந்த எக்ஸாம்பிள் எல்லாருக்கும் பொருந்தி போயிரும் காமனாவே. ஸோ அதை கண்டிப்பா எல்லாரும் எடுத்துப்பாங்க நம்புறோம். ஓகே, ஓவர் டு மூர்த்தி. நன்றிங்க மேடம். அடுத்ததாக நன்றி வழங்க முனைவர் மைதிலி அவர்களை அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இனிய ஒரு ஞாயிறு மாலையில் உங்கள் அனைவரையும் ஈரோடு வாசல் அந்திமுற்றம் மூலமாக நிகழ்வினை ஒருங்கிணைத்த வாசல் படைப்பு குழு விபி அண்ட் டைரக்டர் அவர்களுக்கு நன்றிகள். மேலும் இந்த நிகழ்வின் சிறப்பு பேச்சாளர், சிறப்பு விருந்தினர், எங்களது வாசல் உறுப்பினர் மகேஸ்வரி மதன் அவர்களின் இருகப்பற்று என்ற தலைப்பில் இன்று அவர் ஆற்றிய உரை மனதுக்கு மிக நெருக்கமாக இருந்ததுன்னே சொல்லலாம். அது நெருக்கமானதுக்கு காரணம் நீங்கள் கையாண்ட உதாரணங்கள். அது காதலில் ஆரம்பித்து அம்மா வீடோ தோழிகளுடன் சேர்ந்து ஊர் சுற்றுவதோ பொருத்தி பார்க்கும் அளவிற்கு மிக நிதர்சனமாக இருந்தது. அதை இன்னும் வலுவூற்ற விதமா நீங்க எடுத்துக்கிட்ட எக்ஸாம்பிள் பர்சனாலிட்டிஸ். சோ நம்மளிடையே வாழ்ந்து வாய்ப்புகளை தவறவிட்டதனால் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டார்கள், வாய்ப்புகளை தவறவிட்டு மீண்டும் உயர்ந்து வந்தவர்கள் எதனால் உயர்ந்து வந்தார்கள்னு தைரோக்கார் வேல்மணி சார் ஆகட்டும், தினேஷ் கார்த்திக்ல இருந்து, ஸ்டீவ் ஜாப்ஸ்ல இருந்து, த எக்ஸாம்பிள்ஸ் யூ டுக், அதுவுமே மனதுக்கு கொஞ்சம் நெருக்கத்தை அளித்து இந்த உரைன்னு சொல்லலாம். மேலும் ஒவ்வொருவருமே வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ள என்ன மாதிரியான முயற்சிகளை எடுக்க வேண்டும்ன்றத ஒரு பிராக்டிக்கல் வே ஆஃப் எக்ஸ்பிளனேஷனா நீங்க கொடுத்தது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாக இருந்தது. இதில் பங்கு பெற்ற ஒவ்வொருவரும் உங்களுடைய உரையினால பயனடைந்திருப்போம் என்று நம்புகிறோம். சிறப்பு பேச்சாளர் மகேஸ்வரி மதன் அவர்களுக்கு நன்றிகள் பல. மேலும் இந்த நிகழ்வில் எங்களுடன் இணைந்திருந்த ஈரோடு வாசல் வழிகாட்டுதல் குழு உறுப்பினர்கள், ஐபிபி அண்ட் பிஎஸ்டி டீம், உறுப்பினர்கள் அல்லாத பிற தோழர் தோழிகள் அனைவருக்கும் எங்களது ஈரோடு வாசலின் சார்பாக நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றிங்க மேடம்.